லார்ட். வெல்கம் பேக் டு இயேசுவின் சத்தம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன். நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அவர் தருவார். இயேசுவின் நாமத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல 3 கோடி தேவர்கள் இருந்தாலும் இயேசு மட்டும்தான். இப்போ பிசாசுகளை துரத்தணும்னா கூட இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா மட்டும்தான் பிசாசுகள் துரத்தப்படும். அதே மாதிரி இப்போ நோயாளியா இருக்கிறீங்களா, இயேசுவின் நாமத்துல இந்த பலவீனம் என்னை விட்டு கடந்து போகட்டும் சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறாங்க. அதனால இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாங்க. அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு நம்மளுடைய சாப்டர், நம்மளுடைய வார்த்தை என்னன்னா நாமம், இயேசுவின் நாமம். அதுல வல்லமை இருக்கு. ஸோ நீங்க அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் மிராக்கள் நிறைய செய்வாங்க. அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்க வீட்டுல பிரிவினைகள் நிறைய இருக்கா, சமாதான கேடு இருக்கா, வியாதியா இருக்கிறீங்களா, கஷ்டத்துல இருக்கீங்களா, கடன் பிரச்சனையில இருக்கீங்களா, இயேசுவின் நாமத்தை உச்சரித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட வல்லவரா இருக்காங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் நெக்ஸ்ட் வீக் கமெண்ட்ஸ்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணுங்க, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்தது, இந்த வார்த்தை மூலம் எனக்கு அற்புதம் நடந்துச்சு, நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.